ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் உங்களுக்கு மாசி மாத பலன்களாக கொடுக்க விரும்புகிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகத்தோட தொடர்பு பெறதை பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் அவரோட தொடர்பு பெறதை பார்க்க முடியுது. நான் ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த மேசராசி, அந்த மேசன்றேன் சிம்ம ராசியில் பிறந்த எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சிம்மத்தில் பிறந்த எல்லா நபர்களும் கொஞ்சம் அதிகார பதவிகளிலையும் உயர்ந்த பொறுப்புகளையும் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. வீட்டை தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வழிவதற்கான ஒரு காலகட்டங்களாக இருக்க போதுங்க. இந்த மாசி மாதம் முழுக்கதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதில் முக்கியமாக சிம்மராசி அன்பர்கள் என்றைக்கோ செய்த குற்றத்துக்கு இந்த நாட்களில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. இந்த பிரச்சனைகளை இல்லாமல் காத்துக்கிறது உங்களோட அறிவின் திறமையில் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு தவறான விஷயத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் வரப்போகுதுன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சார் என்ன சார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் எடுத்த உடனே கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த நெகட்டிவான பலன்கள் தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த நேர காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு சில நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு அது சார்ந்த கோயில்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த பிரச்சனைகளை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அந்த ஒரே ஒரு நோக்கத்தினால தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்கள் ராசிக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சூரியன் அப்படின்றது தலையாய கிரகம். சூரியனை மையப்படுத்தி தான் நவகிரகங்களே சுழன்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ சூரியன்றதான் இந்த உலகத்தின் உயர்ந்த முக்கிய பொறுப்புகளை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூரியனின் காரகத்தில் வருவாங்க. அப்போ ஒரு கிராமத்தை ஆளக்கூடிய நபர்களாக இருந்தால் ஊர் தலைவர் அப்படின்ற சொல்லுவோம். நகரத்தை ஆளக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய IAS அதிகாரியாக இருப்பாங்க. ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய நபர்களாக இருந்தால் முதலமைச்சராக இருப்பாங்க. இந்த இந்தியாவே ஆளக்கூடிய நபர்களில் முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம பிரதம மந்திரியை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதிரி உயர்ந்த பதவி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். அவங்க மேலே ஒரு அவச்சொற்கள் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய, ஏன்னா ராகுன்றது ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு அவச்சொற்கள் அவமானத்தை சந்திக்கக்கூடிய அளவுகளுக்கு கொண்டுட்டு போய் விட்டுடும். அப்போ ராகு பகவானோட இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சம்மந்தப்படுறதுனால சிம்ம ராசியில் பிறந்த நபர்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிரச்சனைக்குரிய நபர்கள் யாராவது உங்களோட தொடர்புகள் வராங்கனாக்கா கொஞ்சம் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லாயிருக்கும். யாராவது உங்களை குற்றத்தை சுமத்தினாலும் சரிப்போ அப்படின்றத இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியாக வந்துடணும். இல்லையேல் இந்த நேர காலகட்டத்தில் சாதாரண சின்ன பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸ் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த சூரியனோட ராகு சம்மந்தப்பட்டால் வண்டி வாகன தடைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதில் முக்கியமாக சூரிய பகவான் எந்த கிரகத்தோட எந்த இடத்தோட தொடர்புகிறதோ அது சார்ந்த பிரச்சனைகள் கம்பல்சரி இருக்கும். மற்ற விஷயங்கள் கூட இருக்காது. அப்போ எந்த பிரச்சனை சார் எங்களுக்கு வரும்னு கேட்குறீங்க இல்லைங்களா? 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு, சூரியன் நினைவு இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்களால் அவச்சொற்கள் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாக போகுது. பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானதுன்றீங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த மாதத்தில் விடுபட்டு வந்தாலே பலவித தோஷத்திலேருந்து நிவர்த்தி பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை தோறும் நான் இந்த மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை வருங்க. வெள்ளிக்கிழமை தோறும் 10:30 மணிலேருந்து 12 மணி ராகுகால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா மலை போல் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளே வராமல் போயிட்டுருவீங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இப்போ இருந்தே நீங்கள் விளக்கு போடுறதை பார்த்துங்க. கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது விசேஷமாக இருக்குன்றீங்க.
அதே போல் திருமணமான நபர்கள் சிம்மராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம் அல்லவா? அப்போ கணவன் மனைவி உறவுகளில் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ஒரு நல்ல பலன்களை தரும். இந்த மாதத்துக்கு பிறகு இந்த சூரிய பகவான் உங்கள் ராகுவை விட்டு கடந்து போயிட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு யோகமாக மாற ஆரம்பிச்சிடும். சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். இப்போ அடுத்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு நலமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கையம்மன் வழிபாடு தான் மிகப்பெரிய ஒரு சிறந்த வழிபாடுகளாக இருக்கும். அல்லது வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மாத காலகட்டத்தில்னா தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது அதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கர்ம தோஷங்கள் விலகும், எதிராளிகள் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. மற்ற இடத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புடைய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே காலச்சக்கரத்தின் 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் அற்புதமாக இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. என்ன சார் ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் உங்க ராசிக்கு அதிபதி. பொதுவாகவே சூரியன் பாருங்க மேச ராசி துலா ராசியில அதாவது நீச்சமடைவாரு, உச்சமடைவாரு. உங்க ராசியில ஆட்சியில் இருப்பாரு. மேற்கொண்டு வந்து பார்த்தோன்னா தனுசு ராசி, கும்ப ராசி, மீன ராசியில மட்டும்தான் அவர் நட்பா வருவார். மீதி இருக்கக்கூடிய 7 ராசிகளை பாருங்க அவர் வந்து பகையா தான் இருப்பார். சரிங்களா? அப்ப உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் இப்ப கும்ப ராசியில நட்பா உட்கார்ந்துருக்கிறாரு. இது இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பொதுவாகவே நட்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கை கோத்து நிற்கிறார், நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதே பகையா வந்து உட்காரும் போது அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுப்பார். ஆனா இந்த மாதிரி பொது பலன்லயே ஒரு கிரகம் போய் நல்லா உட்காரும் போது கண்டிப்பா ஓரளவுக்கு ஒருபடி மேல போய் சப்போர்ட் பண்ணுவார். இதுல மாற்றம் கிடையாது. அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் கும்ப ராசியில அவரு நட்புக்குடைய கிரகமா இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்ல. 2வது என்ன அப்படின்னா, அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் வந்து சாதாரண இடத்துல உட்காரல, 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 7ஆம் இடம்னா என்ன அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குது, பார்க்குற வரமெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்குது, நாம பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, நமக்கு ஆகல. அப்போ நம்ம ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 7ஆம் இடம் தான் முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம்ன்றது தான் மாங்கல்ய ஸ்தானம். அப்போ உங்க ராசிக்கு அதிபதியே கலஸ்திரஸ்தானத்துல போய் உட்கார்றது இந்த மாசம் மட்டும்தான். மீண்டும் உங்க ராசிக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்துல போய் வந்து உட்காரணும்னா இன்னும் நீங்க வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதனால பார்த்துட்டுனா இப்போ உங்க ராசியாதிபதியே போய் டைரக்டா கலஸ்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். 12 மாசத்துல இந்த மாசம் தான் திருமணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். நீங்க அதாவதுன்றது கணக்கு போட்டு பாருங்க. சிம்ம ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க சிம்ம ராசிக்காரங்களா உங்களுக்கு எந்த மாசம் கல்யாணம் ஆச்சு, எந்த மாசம் உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு கேட்டு பாருங்க. இந்த மாசி மாசம் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாசி மாசம்ன்றது உங்க ராசிக்கு 7வது ராசி, மாங்கல்ய ராசி, கலஸ்திரஸ்தானத்துல வந்து உட்காந்துருவாரு. இந்த மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 30 வரைக்குமே அவர் வந்து கரெக்டா அந்த இடத்துல உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அதனால என்ன அப்படின்னா உங்களோட ராசியாதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால திருமணம் அமைகிறது மட்டுமே இல்லை, திருமணம் அமைஞ்சிட்டு பிரச்சனையா இருக்குதுங்க, பிரிஞ்சு வாழ்றோம், மனஸ்தாபத்துல வாழ்றோம், ஒத்துமை இல்லை, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு கீரியும் பூனையுமா இருக்கிறோம், அதாவது ஒரு கீரியும் பாம்பா இருக்கிறோம், எலியும் பூனையுமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அது போக உங்களுடைய அதாவது சூரியன் மட்டும் தனிச்சு இல்லை, சூரியனோட ராகு இருக்கிறாரு, ராகு கூட பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரனோட பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிறாரு. இந்த 4 கிரகத்தோட சூரியன் உட்காரக்கூடிய வாய்ப்பு
நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்ப சூரியன் போய் இன்னைக்கு புதன் வந்து சூரியனை பார்க்கறதுனால புதன் ஆதித்ய யோகம், சூரியனை சுக்கிரனை பார்க்கறதுனால சுக்கிரன் ஆதித்ய யோகம், இந்த 2 யோகத்தோட உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாக ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது பலன் கேட்கும்போது இது சூப்பர் ஜாதகம், அருமையான ஜாதகம், ஒரு அற்புதமான ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி யோகம் அமைகிறது தான். அப்ப இந்த உங்களோட ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல 2 யோகம் இருக்குது. புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகம். இந்த 2 யோகத்துல வரக்கூடிய இந்த தருணம் இருக்கு பாத்தீங்களா, அற்புதமான ஒரு தருணம். சரிங்களா? நிச்சயமா நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. நீங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இப்ப இந்த மாதத்துல வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடம் சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? ரோகஸ்தானம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், தேவையில்லாத மன உளைச்சல், அண்ணன் தம்பினால தாங்க பிரச்சனை, அக்கா தங்கச்சினால தாங்க சிரமம், என்னை சுத்தி இருக்கிறவங்களால தாங்க எனக்கு குழப்பம், அதாவது இன்னைக்கு வந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 11ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேல அதாவது சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு அதாவது 11ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த செவ்வாய் கூட உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல குறிப்பா 11 தேதி வரைக்கும் நம்ம வாய் தான் நமக்கு எதிரியா நிற்கும். அதனால நம்ம வாய் வச்சுட்டு நம்ம கம்மன் இருந்தோம்னா நிச்சயமா வந்து பழமொழி சொல்ற மாதிரி தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். 11 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, பொறுமையா செயல்படுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் இப்ப உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாப குருவா இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமே. இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் கொடுப்பார். ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதாவது கிட்டத்தட்ட சிம்ம ராசி ஒன்னாதான் இருக்கும், ஆனா அதுல 3 நட்சத்திரம் வரும். அதே இந்த 3 நட்சத்திரம் வரது இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தியா நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா நிச்சயம் நடக்காது. அதனால என்ன சொல்றேன்னா இந்த மாதம் குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் ஹைலைட்டா உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். சூரியனோட சுக்கிரனும் புதனும் ராகு உட்கார்ந்துருக்கிறது அதோட ஒரு ஹைலைட், அது நல்ல விஷயம். அதே மாதிரி 11ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களுக்கு மாறுறது அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா இதை தாண்டி சனி பகவான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து அதாவது அஷ்டமத்து சனியா நிக்கிறாரு இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நவகிரக சுத்தரத்தை நல்லது, அதாவது முடிஞ்ச வரைக்கும் எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது, முடிஞ்ச வரைக்கும் இந்த தானங்கள் பண்றது நல்லது. அதே சமயத்துல நீங்க முடிஞ்சா ஒரு வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு போயிட்டு வந்தா இன்னுமே நமக்கு நல்லது. அப்ப சனி பகவான் வந்து மாசம் மாறுறாரா அப்படி பார்த்தா கிடையாது, 2.5 வருஷம் ஒரு தடவை தான் மாறுவாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க போனீங்களோ இல்லையோ இனி வரும் காலங்கள்ல நிச்சயமா நீங்க போயிட்டு வாங்க, நிச்சயமா ஒரு திருப்பு முனையை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதனால என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் 8ஆம் இடத்துல கெட்டு போய் உக்காந்துருக்கிறார தவிர, ஆனா மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருக்குது. அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா நல்ல செய்தி நல்ல காரியங்கள் உங்களுக்கு தேடியே வரும். சரிங்களா? அதாவது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா பொது பலன்ல இருக்கிற மாதிரி நம்ம ஜாதகம் நமக்கு நல்லா இருக்குதா, அந்த ஜாதகத்துல நமக்கு வேலை செய்யுமா அப்படின்றத மட்டும் பாருங்க. அதனால எப்படி பார்த்தாலும் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. காலபுருஷன் அதுக்காகத்தான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு காதல், காலபுருஷனுக்கு மோதல், காலபுருஷனுக்கு அறிவு, காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியம், காலபுருஷனுக்கு புத்திர பாக்கியம். பார்த்தீங்களா? இதை விட என்ன சிறப்பு?
அதனால தான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஈசனுடைய அதிபதியாக அவனை நம்ம திருவடியை வணங்குறோம். யாரு? சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்றவன், ஈஸ்வரனை வணங்குறோம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு குரு லாபாதிபதியாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். சுகமானதை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், வாழ்வை கொடுப்பார், வளத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், அரசியலை கொடுப்பார், ஆதங்கத்தை கொடுப்பார், ஐஏஎஸ் கொடுப்பார், எஸ்பியை கொடுப்பார், மருத்துவத்தை கொடுப்பார், எலக்ட்ரிக்கல் கொடுப்பார், வைதீகத்தை கொடுப்பார், வைதீகத்தை கொடுப்பார், ஆச்சாரியரை கொடுப்பார், புரோகிதரை கொடுப்பார். இதை விட என்னங்க வேணும்? இதை விட நீ என்ன வேணும்? சிம்மத்துக்கு இதை விட என்ன வேணும்? என்னங்க ஐயா நீங்கள் தான் சொல்கிறீங்கய்யா, அஷ்டமத்து சனி நாங்கள் படுறபாடு பெரும்பாடு. மகனே, நேயர்களே, அஷ்டமத்து சனியில் கடகத்தை விட நீங்கள் 50% தான் கஷ்டப்படுறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க நேயர் பெருமக்கள். கடகத்தை விட அதுலேயும் சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் சனி, சந்திர திசையில் கேது, அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் வந்தால் தான் உங்களுக்கு கஷ்டம், இல்லைன்னா கஷ்டம் கிடையாது. ஏன்னா அட்டமாதிபதி குருனுடைய வீட்டில் சனி இருக்கார். அது பகை கிரகம் இல்லை, நட்பு கிரகம் இல்லை, சம கிரகத்தில் இருக்கார். அதனால தான் கடகராசியை விட சிம்ம லக்கணம் சிம்மராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக அந்த பாதிப்பினுடைய தன்மை குறைவு. இது அடிக்கடி நேயர்களுக்கு நான் அதை பெருமையாகவும் தைரியமாகவும் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அரசியல், ஆன்மீகம், அதிகாரம், அதிகாரப்போக்கு, அரசியல் போக்கு, ஆன்மீக போக்கு, வில்லங்க போக்கு, புரோகிதர் போக்கு, வெளிநாடு, வெளி மாநிலம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம், சீர்திருத்தம், சட்டம், நெருப்பு, கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், மருத்துவம், மாந்திரிகம், புரோகிதம், எண்ணற்ற தொழில் இருக்குதுங்க. இல்லை சார், எல்லாத்தையும் விட்டு எனக்கு ஏஜென்சி மட்டும்தான் சார் தெரியும் ஐயா அப்படின்னா அதை ஒரு பங்கு எடுத்துக்கங்க. உங்கள் தொழிலுக்குள்ள அதை இழுத்து கொண்டு வந்துக்கங்க. உங்கள் தொழிலுக்குள்ள அதை இதை நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. உங்கள் தொழிலுக்குள்ள நீங்கள் கொண்டு வந்துட்டா வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். போக்குவரத்தில் கவனம். அஷ்டம் திசை நடத்துல, அதனால போக்குவரத்தில் கஷ்டம், போக்குவரத்தில் மிக கவனம். பகலில் பிரயாணம், பகல் பிரயாணம் உத்தமம், இரவு பிரயாணம் அதமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஷ்டமத்து சனி ஒரு காயத்தை, செவ்வாய் திசை கேது புத்தி, கேது திசை செவ்வாய் புத்தி, ஒரு காயத்தை உண்டு பண்ணலை. நான் ஜாதகம் பார்க்குறதே விட்டுறேன். நான் ஜோதிடத்துறைக்கே வரல. கன்ஃபார்மாக வரும், கன்ஃபார்மாக வரும். 2 பேருமே வில்லங்கம் பிடிச்சவங்க, 2 பேருமே சேர்ந்து மல்லு கட்டுவாங்க. அதனால மிக எச்சரிக்கையாக போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் கவனம். ஏன்னா சிம்மத்துக்கு ராகு கோச்சாரத்தில், ஏற்கனவே கோச்சாரத்தில் உங்கள் சிம்மத்துலேருந்து பாருங்கள் கேது இருக்கார் உங்கள் ராசியில். அங்கேருந்து 4 பேர் இருக்காங்க. டென்ட்டு போட்டுட்டு 4 பேர் டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. எப்போ விலக போகிறாங்கன்னு தெரியல பாருங்கள், எப்போ விலக போகிறோன்னு தெரியல, அந்தளவுக்கு டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் கோச்சாரத்துலேயும் கஷ்டம், உங்கள் ஜாதகத்திலையும் பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்திலையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தை நல்ல முறையில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த மாதம். அதில் மாற்று கருத்து. பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க, பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. அது எந்த குலதெய்வம், அரிசோட ஐயனாக இருந்தாலும் சரி, மேல்மலையூர் ஐயனாக இருந்தாலும் சரி, மேல் மலையூரையன் தாயாக இருந்தாலும் சரி, சமயபுரத்தாக இருந்தாலும் சரி, கருப்பு சாமியாக இருந்தாலும் சரி, யார் எந்த சுவாமிஜியாக இருந்தாலும், ஐயனார் அப்பனாக இருந்தாலும் சரி, யார் வேலுமலையனாக இருந்தாலும் சரி, மலையப்ப சுவாமியாக இருந்தாலும் சரி, வெங்கடப்பெருமாளாக இருந்தாலும் சரி, இல்லை உப்புளியப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை நல்லா பண்ணணும். குலதெய்வத்தை நல்லா பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் வராது. எத்தனையே நீங்கள் கும்பிடணும், எவ்வளவோ கும்பிடலாம், குலதெய்வத்தை மட்டும் நல்லா கும்பிட்டு வந்தால். ஏன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அந்த அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக டெஃபரண்ட்டாக ப்ராமிஸாக குறையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.